கிரியேட்டிவ்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இபிஎஸ் அவங்களுக்கு லீமா ரோஸ் அவங்க எம்எல்ஏ அவங்க செக் வச்சிருக்கிறாங்க. தரமான செக்கா வந்து வச்சிருக்கிறாங்க. என்ன அப்டின்னா, என்கிட்ட வந்து நீங்க பணம் வாங்கியிருந்தீங்கல்ல, அத திருப்பி தந்துட்டு கட்சியிலிருந்து நீங்கிடுங்க மத்த எல்லாரையும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அதிமுகவுல இபிஎஸ் தரப்பு எதிர்ப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து பதவிய விட்டு நீக்கிக்கிட்டு வர்ற இபிஎஸ், அந்த எதிர்ப்பாளர்களுக்கு ஆதார சுருதியா இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, லீமா ரோஸ். அவங்களுடைய கட்சியுடைய பதவிய மட்டும் இப்ப வரைக்குமே வந்து பறிக்கல. அதிமுகவினுடைய மகளிர் அணியின் மாநில துணை செயலாளரா இருக்கிறவங்க தான் லீமா ரோஸ் அவங்க. இவருடைய கட்சி பதவிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் வந்து பறிக்கல. ஏன் இன்னும் அவங்களுடைய பதவிய மட்டும் ஏன் நீங்க இன்னும் எடுக்காம இருக்கீங்கன்றது ஒரு கேள்வியா இருக்குது. ஏன்னா இபிஎஸ் பத்தி லீமா ரோஸ் அவங்க கொடுத்த அட்டாக் அந்த மாதிரி எடப்பாடிக்கு வந்து எதிரான அந்த அதிருப்தியாளர்கள்ட்ட பரபரப்பா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அந்த பேட்டி. தாவேக அரசுக்கு ஆதரவு தர்ற விவகாரத்துல இபிஎஸ்க்கும் அதிமுக சீனியர்கள் இருக்காங்கல்ல, சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி இவர்களுக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அதுல ஏற்பட்ட அந்த கருத்து முரண்பாடால அதிமுக வந்து 2ஆ உடைஞ்சிடுச்சு. அந்த சூழல்ல தான் இப்ப இருந்துகிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான். அதே மாதிரி தன்னுடைய தலைமைக்கும், தன்னுடைய முடிவுக்கும் எதிரா போர்க்கொடி உயர்த்தி வந்துட்டு இருக்க சீனியர்கள் ஒரு 25 பேர் இருக்காங்கல்ல, எம்எல்ஏக்கள் அடங்கிய குழு. அந்த 25 எம்எல்ஏவையும், அப்புறம் மாவட்ட செயலாளர்கள்னு சொல்லி நெறைய பேர கட்சி பதவியில இருந்து அதிரடியா வந்து நீக்கியிருக்காங்க இபிஎஸ் அவர்கள். நீக்கியதோடு மட்டும் இல்லாம, அந்த பதவியில அவருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, தன்னுடைய ஆதரவாளர்கள் 22 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நியமனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் போர்க்கொடி உயர்த்துற கிளர்ச்சியாளர்கள் அணியில லாட்டர் அதிபர் மார்ட்டின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம்ல. மார்ட்டின் அவங்களுடைய மனைவி லீமா ரோஸ் வந்து இருக்கிறாங்க. எடப்பாடிக்கு எதிரா திரண்டிருக்கிற அந்த அணியினருக்கு ஒரு விட்டமின் பியே வந்து இவங்க தான்ற மாரி வந்து சொல்லலாம். அவங்க தான் அவ்ளோ ஆதரவா இருக்கிறாங்க. லீமா ரோஸ் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம தாவேகா ஆட்சியில அமைச்சராக ஆகணும் அப்படின்ற திட்டத்தில தான் எஸ்பி வேலுமணி அவங்களாக இருக்கட்டும், இல்ல சி.வி. சண்முகமாக இருக்கட்டும், அந்த தரப்பினரெல்லாம் ஒரு ஆதார ஸ்ருதியா இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, லீமா ரோஸ் அவங்க தான். அதிமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள இபிஎஸ்க்கு எதிரா இவங்க பக்கம் இழுத்ததோட மட்டும் இல்லாம, இவங்களுடைய பண விளையாட்டுகளும் அதுல வந்து முக்கியமா இருந்துச்சு. பணத்த வச்சு இவங்க இவ்ளோ பண்ணிட்டாங்க. ஏன்னா பணக்கார வேட்பாளர் இவங்க தான். இப்படியும் சூழல்லாம் இருக்கும்போது, எதிர்ப்பாளர்களுடைய கட்சி பதவிகள நீக்கிட்டு வர்ற அந்த இபிஎஸ், எதிர்ப்பாளர்களுக்கு ஆதாரமா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, லீமா ரோஸ் அவர்கள் தான். அவங்களுடைய அந்த கட்சி பதவிய மட்டும் இன்னும் வந்து பறிக்கல. அதிமுகவுடைய மகளிர் அணியின் மாநில துணை செயலாளரா இருக்கிறவங்க தான் லீமா. இவங்களுடைய கட்சி பதவி இன்னும் பறிக்கல. ஏன் அப்படின்ற மாரி கேள்வி நமக்கு இருக்கும். நேற்று கூட வேலுமணி, சண்முகம் அவங்க தலைமையிலான முக்கிய நிர்வாகிகள் வந்து சண்முகம் அவர்களுடைய வீட்ல வந்து கூடி அடுத்த கட்டமா என்ன செய்யலான்ற மாரி ஆலோசிச்சிருக்காங்க. இதுல அந்த பணக்கார எம்எல்ஏ லீமா ரோஸ் அவர்களும் கலந்துட்டு இருக்காங்க. அப்ப எல்லாத்தையுமே வந்து கட்சி பதவிகள பறிச்சுட்டு வர்றத பத்தி விவாதிக்கப்பட்டிருக்கு. லீமா ரோஸ் அவங்க மட்டும் இந்த பதவி பறிப்பு இந்த சம்பவத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காருன்ற மாரி எஸ்பி வேலுமணி வந்து சும்மா கிண்டலா அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "அண்ணன் எனது கட்சி பதவிய அவர் வந்து பறிக்கட்டும். எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா கட்சியில என்ன சேர்க்கறதுக்காக என்ட்ட அவர் நடத்திய அந்த பேரம் இருக்குல்ல, அதையும் அந்த ஃபண்ட் அப்படின்ற வகையில பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய அதையும் என்ட்ட இருந்து எவ்வளோ தொகையும் அவர் வாங்கியிருக்காரு. கட்சி பதவி கொடுப்பதற்காக அவர் என்கிட்ட வாங்குன அந்த காச எடப்பாடிக்கு வந்து நான் எதிரா அம்பலப்படுத்திட்டேன் அப்படின்னா போச்சு. கொடுத்த பணத்த திருப்பி கொடுத்துட்டு, என்னோட கட்சி பதவி மட்டும் இல்ல, கட்சியில இருந்தே கூட என்ன அவர் நீக்கிக்கட்டும். இப்படி நான் ஒரு பேட்டி குடுத்தேன் அப்படின்னா, அவர் வந்து மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்பாரு? அப்படின்ற மாரி இவங்களும் வந்து கிண்டலா வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கமெண்ட் வந்து இவங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எல்லாமே லீமா ரோஸ் அவங்க தலைமையில தான் நடக்குது அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா லீமா ரோஸ் அவர்கள் வந்து ஆதவ் அர்ஜுனா அவங்களுடைய மாமியார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல வந்து எஸ்பி வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள்லாம் தாவேகாவுக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. தாவேகா அமைச்சரவையில வந்து இவங்களுக்கெல்லாம் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், சண்முகம், வேலுமணி இவங்க எல்லாருமே இடம் பெறுவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா, அப்படி நடக்கல. அதிமுகவினர அமைச்சரவையில வந்து இணைச்சுக்கணுன்ற மாரி செங்கோட்டையன் அவர்களும் வந்து சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த கருத்து தான் இப்ப வேலுமணி அண்ட் கோ இருக்காங்கல்ல, அந்த டீமுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. கோவை ஏர்போர்ட்ல தவேகா அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சந்திச்சு பேட்டி குடுத்திருக்கிறாங்க. அப்ப என்ன சொன்னாருன்னா, "எதா இருந்தாலும் முதலமைச்சர் தான் முடிவு பண்ணுவாரு. அவர் நினைக்கிறத நாங்க நிறைவேற்றுவோம்.
ஊழல் இல்லாத ஆட்சிய எப்படி நாங்க குடுக்க போறோம் அப்படின்றத நீங்கலாம் பொறுத்திருந்து பார்க்கணும். இப்ப முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க ஆட்சியில ஒரு வாட்டி வந்து 7 பேர தான் அவர் வந்து முதலமைச்சரா ஆக்குனாங்க. அதற்கப்புறம் தான் படிப்படியா எல்லாருக்கும் அந்த விரிவாக்கம் வந்து செஞ்சு குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியும் நடந்துகிட்டு இருக்கு. இது வழக்கமான நடைமுறை தான். இந்த அமைச்சரவைய எப்படி இயக்கணும் அப்படின்றத முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் முடிவு செய்வாரு. நான் அப்படின்னு ஒருத்தர் நெனச்சா, ஆண்டவன் வந்து அவங்கள வந்து பார்த்துக் கொள்வாரு. அதுதான் அதிமுகவோட நிலை. இப்ப புரட்சி தலைவர் உருவாக்கி, புரட்சி தலைவி கட்டி காத்த அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு இபிஎஸ்ஸால வலுவிழந்திருக்கு. தான் மட்டும் தான், தான் ஒருவர் மட்டும் இருந்தாலே போதுன்ற மாரி அவர் நெனைக்கிறாரு. காலத்தினுடைய அந்த கட்டாயம் அவருக்கு கண்டிப்பா பாடம் சொல்லிக் குடுக்கும். இந்த நெருக்கடிகள சமாளிக்கக்கூடிய திறமை முதலமைச்சராகிய விஜய் அவர்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சரா கண்டிப்பா ஜோசப் விஜய் அவங்க இருப்பாங்க. அரசு வந்து பொருளாதாரத்த படிப்படியா ஆய்வு செஞ்சு தான் சீர் செய்ய முடியும். ஆனா தாவேகா ஆட்சிக்கு வந்து அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கப்பட்டு 2 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. இத்தன கேள்விகள் நீங்க கேட்டா எப்படி? இப்ப உங்க வீட்டு பொருளாதார நிலைமைய உடனடியா நீங்க வந்து சீர் செய்ய முடியுமா? அத பத்தி நீங்க சொல்ல முடியுமா? 200 யூனிட் மின்சாரம், மகளிர் பாதுகாப்பு, போதை ஒழிப்பு இது எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுத்திருக்காரு. கோயில், குளம், இந்த ஆஃபீஸு, கல்வி நிறுவனங்கள், ஸ்கூல், காலேஜுக்கெல்லாம் பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் கடைகள் எல்லாத்தையும் வந்து மூடப்பட்டிருக்குது. இத வந்து மக்கள் எவ்வளோ வரவேற்த்தாங்க. நீங்க வந்து பார்க்கலையா? பொறுப்பேற்ற இந்த கொஞ்ச நாள்லயே இவ்வளவு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் விஜய். இவர் மட்டும் தான் செஞ்சிருக்காரு. அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. தாவேகா அமைச்சரவையில அதிமுக இடம் பெறுமா? இல்ல அவங்களுக்கு இடம் கிடையாதான்ற மாரி கேள்விகள் கேட்டிருக்காரு நிருபர். அதற்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, "நீங்க தான் வந்து சொல்லணும். நாங்க இதுவரைக்கும் எதுவும் சொல்லல." அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. இந்த பதிலால அதிமுகவுல இருக்கக்கூடிய வேலுமணி, சி.வி. சண்முகம் இந்த அணியெல்லாம் வந்து அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்காங்க. ஏன்னா நம்பிக்கை கணக்கெடுப்பு குடுக்கும்போது, நம்மளும் இந்த அமைச்சரவையில பங்கெடுக்கணும். ஒண்ணு ஆளுங்கட்சியா இருக்கணும், இல்ல எதிர்க்கட்சியா இருக்கணும். நம்ம வந்து 3வது இடத்துல தள்ளப்பட்டுருக்கோம். இதுக்கு காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல் இபிஎஸ் தான். தான் மட்டும் தான் இருக்கணும். நம்ம சொல்றது தான் நடக்கணும். யாரும் தேவையில்ல. நான் சொல்ற கருத்த ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த கட்சியில இருங்க. இல்லன்னா போயிட்டே இருங்க. போன்னு விரட்டிக்கிட்டே இருக்காரு அவரு எல்லாரையுமே. ஆனா யாரையுமே வாங்கன்னு அனுசரிக்க மாட்றாரு. இத்தனைக்கும் இது அவர் உருவாக்குன கட்சி கிடையாது. புரட்சி தலைவர் அவர்கள் வந்து உருவாக்குன கட்சி. அவர்கள் 3 வாட்டி தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தாங்க. அதற்கப்புறம் அந்த கட்சி செல்வி ஜெயலலிதா அவங்களால கட்டி காப்பாற்றப்பட்டுச்சு. அவங்களுடைய உடல்நிலை சரியில்லாத போது கூட பன்னீர்செல்வம் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆனாரு. ஆனா இவ்ளோ பேரு இந்த பாதுகாத்த இந்த கட்சி கொண்டு வந்தத இபிஎஸ் ஒரே ஆளா வந்து சீர்குலைய வச்சுட்டாரு. அவர் டிஎம்கே கூட கூட்டணி வச்சு முதலமைச்சரா ஆக ஆசைப்பட்டாருன்ற டாக்ஸ் வந்ததுனால தான் நாங்க வந்து கோவப்பட்டு தனியே வந்தோம். ஏன்னா எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய கலாச்சாரம் வேறு. அதே மாரி அவங்களுடைய கொள்கை, சித்தாந்தம் அதெல்லாம் வேறு. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி அங்க போய் கூட்டணி வச்சு முதலமைச்சரா ஆகலாம்? அது வந்து எங்களுக்கு ஒத்து வரல. அதனால தான் நாங்க வந்து அவங்க தரப்புலேருந்து பிரிஞ்சு வந்து தாவேகாவுக்கு ஆதரவு குடுத்தோம். ஆளும் கட்சிக்கு ஆதரவு குடுக்குறது ஒண்ணும் தப்பு இல்ல தானே! அப்படின்ற மாரி எஸ்பி வேலுமணி அவங்க தரப்பு வந்து பேசி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா உஷாரா 1, 2 பேர் வந்து இபிஎஸ் அணிக்கே வந்து போயிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, வீரமணி அவர்களாக இருக்கட்டும், இன்னும் ஒரு சில பேர் வந்து போயிட்டாங்க. அங்க போயிட்டு இந்த மாரி என்ன வந்து கட்டாயப்படுத்துனாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்புல தாவேகாவுக்கு ஆதரவா நீங்க வந்து சொல்லணுன்ற மாரி என்ன வந்து அழுத்தம் குடுத்தாங்க. அந்த அழுத்தத்தினால தான் நான் வந்து சொல்றபடி ஆயிடுச்சு. மத்தபடி எனக்கு இந்த எம்எல்ஏ பதவியோ, இல்ல செயலாளர் பதவியோ எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் உங்களோடயே இருந்துக்கிறேன் அண்ணே அப்படின்னு சொல்லி இபிஎஸ் கிட்ட வந்து வீரமணி அவர்கள் அவங்க வந்து போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இபிஎஸ் அவர்கள் இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து அதிமுக ஒன்றிணைய கொஞ்சம் வந்து வேலை செய்யணும் அவரு. எல்லார்கிட்டயும் சுமூகமா பேசணும். நான் தான், நான் மட்டும் தான், நான் சொல்றது மட்டும் தான் நீங்க செய்யணும் அப்படின்ற கர்வத்திலிருந்து ஈகோ விட்டு இறங்கி, வாங்க நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரே கழகமா இருந்து செயல்படுவோம். ஏன்னா ஊடு 2 பட்டா கூத்தாடிக்கு சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி இவங்க எதிரிகளுக்கு இவங்களே சந்தோஷத்த குடுக்காம, இவங்க 47 எம்எல்ஏக்களும் ஒரே குழுவா இருந்து செயல்பட்டு, நாட்டை எப்படி முன்னேற்ற பாதையில வழிநடத்தி கொண்டு போகணும், நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, ஒவ்வொரு தொகுதிக்கும் என்ன மேம்பாட்டு திட்டங்கள் கொண்டு வரணும், இதெல்லாம் அவங்க கலந்து ஆலோசிச்சீங்கன்னா நல்லாருக்கும். நீ பெரியவங்களா? நான் பெரியவங்களா? நீ எனக்கு கீழயா? நான் உனக்கு மேலயா? இந்த எண்ணம்லாம் இருந்தா கண்டிப்பா இந்த கட்சி 2ஆ மட்டும் இல்ல, 4ஆ கூட அது வந்து உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.